ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. வருகின்ற 21 ஆகஸ்ட் 2026 அமக்களமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, வரலட்சுமி விரதம். அதாவது வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப விசேஷம். இந்த வரலட்சுமி நோம்புல கலசம் வச்சு, அந்த கலசத்துக்கு மாவிளை தோரணம் இதெல்லாம் பண்ணி, அதேமாரி மேடை அலங்காரம் பண்ணி, ஃபுல்லா அந்த மாவிலை தோரணம் எல்லாமே கட்டி, அம்பாளுக்கு அழகான பூச்சரங்கள் தொடுத்து இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சுமங்கலி பெண்கள் அனைவருமே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கணும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் வழக்கம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவார். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த வரலட்சுமி நோன்பு எல்லாருமே அனுஷ்டிக்கணும். சைவர்கள் வைணவர்கள்னு பிரிவினை எல்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் வரும். அந்த வெள்ளிக்கிழமைங்கும்போது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி, சுக்கிரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னாலே தனக்காரகன் அப்படின்னு சொல்றது குரு பகவான, சுபகிரகம். அதே மாதிரி இன்னொரு சுபகிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதே சுக்கிர பகவான் தான் மெயின். அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கும் போதே நம்ம அம்பாள் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதனாலதான் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி தாயார வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி ராவே மாயின்டிக்கின்னு பாடலே இருக்கு. எங்க வீட்டுக்கு வா நீ அப்படின்னு சொல்லி. வாணினாலே என்ன அர்த்தம்? சரஸ்வதி. ஸோ லக்ஷ்மி நீ வா, வாணி அப்படிங்கும் போதே அங்க லக்ஷ்மி மட்டும் இல்லை, சரஸ்வதியும் வந்துடுவார். ஏற்கனவே நான் சொன்னேன், அம்பாள் மீனாட்சியும் வந்துடுவார். ஸோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரும் அன்னைக்கு நீங்க லக்ஷ்மியை வழிபாடு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அப்ப நமக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ கண்டிப்பா நல்லது கிடைக்கும். அந்த வகையில ஒண்ணுமே இல்லாதவா கூட லக்ஷ்மி படத்தை வச்சு ஒரு புஷ்பம் சாத்தி, வெத்தலை பாக்கு பழம், வாழைப்பழம் அவ்வளோ விசேஷம், வெத்தலை பாக்கு அவ்வளோ விசேஷம். இதை வச்சு நைவேத்தியம் பண்ணாலே ரொம்ப விசேஷம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழகா கும்பம் வச்சு அது பண்ணி இது பண்ணி ரொம்ப அமக்களமா இருக்கும். அந்த மாதிரி பண்றது ரொம்ப விசேஷம். இந்த விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத நம்ம கரெக்டா கவனிச்சுக்கணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அன்னைக்கு இந்த தலை விரிகோலமா இருக்கக்கூடாது. தலையை நல்லா பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த லக்ஷ்மியை வழிபாடு பண்ணணும். தலைவிரி கோலத்தோட பண்ணக்கூடாது, அதான் மெயின். அதேமாரி நெத்தியில குங்குமம் கண்டிப்பா இட்டுக்கணும். சுமங்கலிகள் எப்பவுமே இட்டுக்கணும், பளிச்சுன்னு தெரியணும். அந்த வகையில இந்த மாதிரி பண்றது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியா அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2 சுமங்கலிக்காவது வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுங்க. கண்டிப்பா வெத்தலை பாக்கு, பழம், முடிஞ்சா தேங்காய், ரவிக்க துணி, உங்களால முடிஞ்ச ஒரு தட்சணை, இதெல்லாம் வச்சு அந்த அம்பாளா நீங்க நினைச்சுட்டு இந்த 2 பேருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது பண்றது உங்க வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருக்காளா, கல்யாணம் நிச்சயம் ஆயிடும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாத குழந்தைகள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பா, அவளுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா நீங்க பண்றது அவளுக்கு போகும், சந்ததிகளுக்கு. அந்த வகையில நிறைய நன்மைகள் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால அனைத்து பெண்மணிகளும் வரக்கூடிய 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராவுகாலம். ராவுகாலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருங்கோ. ஏன்னா அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது ரொம்ப லேட் ஆயிடும். 1 மணி 2 மணி ஆயிடும். அதனால 10 மணிக்கு ஆரம்பிச்சிருங்கோ. சில பேர் ரொம்ப இதா கேட்குறா, என்னன்னா நாங்க ஆரம்பிச்சிடுறோம் சுவாமி 10 மணிக்கு, அந்த ஒரு 11 மணிக்கு நாங்க பூஜை முடிச்சுட்டு கற்பூரஹாரத்தை எடுக்கலாமா, ராவுகாலம் ஆச்சே? தாராளமா எடுக்கலாம். ஆரம்பம் தான் என்னைக்குமே, முடிவு என்னைக்குமே யார் கையிலுமே கிடையாது. கரெக்டா? ஆரம்பம் எல்லார் கையிலும் இருக்கு, முடிவு யாருன்னே தெரியாது.
அதே தான் இந்த தாத்பரியமும். அந்த வகையில இந்த வரலட்சுமி விரதத்தை 10 மணிக்கெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு அற்புதமா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுங்கோ. சரியா? நைவேத்தியம் பண்ணுங்கோ. ரொம்ப விசேஷம். அதேமாரி ஒரு 2 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம், வெத்தலை பாக்கு, அந்த மாதிரி தேங்காய், தட்சிணை, ஒரு ரவிக்கை துணி வச்சு அவளுக்கு கொடுங்கோ. அதனால உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமா நடக்கும். சுபகாரியங்கள் அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு விசேஷங்களும் உங்களுக்கு அற்புதமா அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.